இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகள், விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள், ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள், சபையில நடத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாருங்க. என் நாமத்தின் நிமித்தம் நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீங்கன்றாருங்க. அல்லேலூயா. எல்லாராலும் பொழுது எங்க வருதுங்க? எல்லாருமே வந்துடுறோம். குடும்பத்துல பகைக்கப்படுவோம், நம்மளுடைய வேலையில பகைக்கப்படுவோம், சபையில பகைக்கப்படுவோம், நண்பர்களிடத்துல பகைக்கப்படுவோம், வேற சொல்லுங்க, வேலையில பகைக்கப்படுவோம், கணவன் மனைவி இடத்துல பகைக்கப்படுவோம், அப்போ பிள்ளைகள் இடத்துல பகைக்கப்படுவோம். இப்படி அநேக இடத்துல ஆண்டவர் சொல்றாருங்க, எல்லாராலையும் பகைக்கப்படுவீங்கன்னாக்கா உங்களை நேசிக்கிற இடத்துல கூட நீங்க பகைக்கப்படுவீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்கிற இடத்துல கூட நீங்க பகைக்கப்படுவீங்க என்று கர்த்தர் இந்த இடத்துல உரைக்கிற தேவ வார்த்தையாய் காணப்படுகிறது. அப்போ என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அப்போ நீங்க செய்கிற வேலை எப்படியா இருக்கும்? நீதியா இருக்கும். எப்படி இருக்காங்க? கர்த்தருடைய பிள்ளைங்க நீதியான வழியில கடந்து போகும் பொழுது அந்த நீதி பிடிக்காத பிசாசுடைய கிரியைகள் என்ன பண்ணனா, அநேக சத்துருக்கள் புத்தியில நம்மள என்ன பண்ணாங்க? பகைக்கப்படுவார்கள். அநேக இடத்துல பகைக்கப்படுவார்கள். குடும்பத்துல நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு பகை உண்டாகும். உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருப்பாங்க, நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க, நல்ல ஒரு உறவா காணப்படுவாங்க, திடீர்னு ஒரு பகை. அது எப்படி வர்றோன்றதும் கர்த்தர் நமக்கு இந்த இடத்துல சொல்லி வைக்கிறார். கர்த்தரை நம்ம எவ்வளவு தேடுறோமோ, செபிக்கிறோமோ, அவருடைய மார்க்கத்துல நம்ம நடக்கிறோமோ, அவ்வளவு சோதனை நமக்கு என்ன பண்ணாங்க? வரும்தான். ஆனா ஆண்டவர் அந்த கீழ் வசனத்தை சொல்றாரு பாருங்க, ஆனாலும் உங்கள், யாரு அந்த உங்கள்னாக்கா, ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து எல்லா மற்றிலும் ஆண்டவருக்கு உண்மையாய் பயந்து நம்பிக்கையோடு காணப்படுகிற தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் இங்க மீண்டும் வாக்கு கொடுக்கிறாருங்க. ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகலும் அழியாது. அல்லேலூயா. ஆண்டவர் எங்க ஒப்புறாரு பாத்தீங்களா? இந்த தலையில இருக்கிற ஒரு முடி கூட என்ன ஆகுதுன்றாருங்க? அழியாது அப்படின்றாரு. அப்ப ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் காக்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தயவு பாராட்டுகிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எத்தனை போராட்டங்கள், சோர்வுகள் காணப்பட்டாலும் ஆண்டவர் சொல்றாருங்க, உங்களுடைய தலை மயிரில் ஒன்றாகிலும் அழியாது. அல்லேலூயா. இந்த ஒரு முடிய அழியாதுன்னா